மிஷின்லேயே வந்து குக்கி கட்டுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க 2 இன்ச்சில் வந்து 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பீஸை வந்து 2ஆக மடிச்சிட்டு மேலே நம்ம வந்து நெக் வந்து ஃபோல்ட் பண்ணி தைச்சிருக்கோம். அதனால ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு மேலே இருந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மேலே ஒரு படிமான தையல் போட்டலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம 5 ஹுக்ஸ்க்கான மார்க்கை போட்டலாம். மார்க் போட்டாச்சு. ரெண்டாவது இந்த பீஸ் வந்து மடிக்க அடிச்சிட்டோம். படிமான தையல் போட்டால் ரெண்டாவது பீஸ் வந்து மடிச்சிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டு லைட்டாக ஒரே ஒரு கோடு இந்த துணிக்கும் இதுக்கும் வந்து ஒரு கோடு மட்டும் தெரியிற அளவுக்கு மேலே தையல் ஓட்டிலாம். ஐ கட்டுறோம். அந்த லாஸ்ட்டில் வந்துட்டு ஊசி உள்ளே உட்காந்தோடனே திருப்பிட்டு ஒரு ரஃப் அடிக்கலாம். ரஃப் வந்து நிதானமாக அடிங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கிறீங்க. லைட்டாக கொஞ்சம் தூரம் தான், 1/4 இன்ச்சு அளவுக்கு தான் ரஃப் அடிக்கணும். ஊசி வந்து எடுத்துட்டு 1/2 இன்ச்சு அளவுக்கு வந்துட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. திரும்ப ஊசி உள்ளே உட்கார வைங்க, திருப்பிக்கோங்க. ஃபுல் வீடியோ பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா ஈஸியாக புரியும். ஊசி உள்ளே உட்காந்த பிறகு தான் திருப்பணும். 1/4 இன்ச்சு அளவுக்கு தான் ரஃப் அடிக்கணும், அதுக்கு பின்னாடி போகக்கூடாது. வெளியில் வந்து லைட்டாக சுற்றி அதுக்கப்புறமா ஊசியை வெளியில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நிதானமாக அடிச்சிங்கன்னா ஊசி குக்கி வந்து வெளியில் கலந்து வர அளவுக்கு ரொம்ப அழகாக அடிக்கலாம். மேலே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குக்கி கலந்து வராது, பீஸும் வந்து அதில் வந்து கிளியாது. அடிக்கும்போது மட்டும் நிதானமாக அடிங்க. லாஸ்ட் பக்கம் வரும்பொழுது 1/2 இன்ச்சுக்கு அங்கேயே விட்டுருங்க. அந்த சைடு விட்டுட்டு ஊசியை வந்து எடுத்துட்டு இந்த லாஸ்ட் பக்கம் ரஃப் அடிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் பக்கம் ரஃப் அடிங்க. இந்த ஓரத்தில் வச்சு 1/4 இன்ச்சு அளவுக்கு லாஸ்ட் பக்கம் ரஃப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அழகாக அடிச்சு முடிச்சாச்சு. இப்போ அந்த கேப்பில் உள்ள நூலை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. 5 பீஸையும் கட் பண்ணி விட்டுட்டு நூலை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து பக்கத்தில் வந்து ரஃப் ஸ்டிச்சிங் அடிக்க போகிறோம். அதுக்காக தான் வந்துட்டு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம தையல் ஓட்டிருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு குக்கியை எடுத்து இந்த கேப்புக்குள்ளே உள்ளே விட்டுடலாம். இந்த குக்கி அழுத்த முடியல அப்படின்னா லைட்டாக டிம்மரை உள்ளே விட்டு லூஸ் பண்ணிக்கோங்க. குக்கி லூஸ் பண்ணியாச்சு. உள்ளே விட்டு இந்த மாதிரி உள்ளே நுழைச்சிக்கோங்க. எல்லா குக்கியும் 5 ஹுக்ஸும் வந்துட்டு உள்ளே மாட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு, அதாவது பெரிய மிஷின் மட்டும் தான் இருக்கா, சின்ன மிஷினுக்கு இல்லை அப்படின்னு கேட்காதீங்க. எல்லா மிஷினுக்குமே வந்துட்டு இந்த ஃபுட்டு மிஷின் கடையில் கேட்டிங்கன்னா இந்த ரைட் சைடாக இருக்குது, லெஃப்ட் சைடாக இருக்குது. நீங்கள் ரெண்டுமே வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பைப்பிங் அடிக்க, நாட் அடிக்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அந்த ஃபுட்டை வந்து கட்டிக்கலாம். கழட்டிட்டு இந்த ஃபுட்டை மாற்றிடலாம். ஃபுட்டு வந்து மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹுக்ஸ் இந்த சைடு இருக்குது. இந்த ஓப்பன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்தில் வந்து பக்கத்தில் நல்லா நெருக்கி வச்சுக்கோங்க. நெருக்கி வச்சுட்டு ஊசியை கையில் பிடிச்சிட்டு இந்த வீலை கையால் சுற்றி ஊசியை வந்து உள்ளே ஒட்டி ஓரமாக உட்கார வச்சுருங்க. உட்கார வச்சுட்டு ரஃப் வந்து அதே போல் அந்த பக்கம் 1/4 இன்ச்சு அடிச்ச அளவுக்கு நம்ம 1/4 இன்ச்சு அடிச்சாலே போதும். ரஃப் அடிக்கும்போது வந்து கொஞ்சம் நிதானமாக அடிங்க. ஊசி வந்து ஸ்டாப் பண்ண பிறகு அதுக்கப்புறமா நம்ம இதை வீலை வந்து லைட்டாக அப்படி சுற்றி விட்டு மேலே வெளியில் இழுத்துக்கலாம். ஊசி எந்த பக்கம் ரஃப் அடிச்சிருக்கோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரும். நூலை வந்து கட் பண்ணிட்டு திருப்பிக்கலாம். எந்த பக்கம் வந்து ரஃப் அடிச்சிருக்கோமோ அந்த பக்கம் ஊசி வந்து நல்லா அழுத்தி தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டுட்டு ஊசி உள்ள ஃபர்ஸ்ட் உட்கார வச்சிருங்க. ஊசியை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா ரஃப் அடிக்கலாம். ரஃப் வந்து ஜாக்கெட்டில் வெளியில் போகக்கூடாது, இந்த துணி பீஸ்குள்ளே தான் இருக்கணும். இதில் வந்து தொலைத்தட்டி இருக்குங்க. எனக்கு வந்து கால் வராது, அதனால நான் இந்த மாதிரி கையிலே நான் எடுக்கிறேன், ப்ரெஷ் பண்ணுறேன் எல்லாத்தையும். இந்த நிதானமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அழகாக இருக்கும். ஊசிக்கே வேலை கிடையாது. ஊசி வந்து எம்மிங் பண்ணுறது மட்டும்தான் வேலை. அழகாக அடிச்சு எடுத்தாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா உள்ள நூலெல்லாம் கட் பண்ணிடலாம். பீஸரை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. 5 நிமிஷத்து வேலை தாங்க. திருப்பிட்டு இந்த பீஸரை நல்லா ஃபுல்லாக கிளியராக வெளியில் தெரியாத அளவுக்கு உள்ளே மடிச்சிட்டு இது எவ்வளோ உங்களுக்கு மடிக்கணுமோ அந்த ஊசி அளவுக்கு உள்ளே மடிச்சிருங்க. மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு உள்ளே உட்கார வச்சு ஊசி உள்ளே உட்கார வச்சுருங்க. உள்ளே உட்கார வச்சுட்டு ஒரு ரஃப் அடிச்சலாம். ஃபஸ்ட்டு ஊசியை வந்து பக்கத்தில் ஒட்டி பீஸரை எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் மடித்து உள்ளே வச்சுட்டு இந்த ஓரத்துலேயே பொறுமையாக தையல் ஓட்டிடலாம்.
புதுசா கத்துக்கிறவங்க கூட கையில் இது தொழில் வந்து கத்துக்கலாம். இது வந்து யாருமே எனக்கு வரல அப்படிங்கிறதுக்கே வேலை கிடையாதுங்க. கண்ணு பார்த்தா கை செய்யலாம், எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கைத்தொழில் வந்து நம்மளை வந்து கைவிடாது, நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெளியே வச்சு கொடுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் ஈஸியாக மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துலேயே நம்ம புக்ஸ் கட்டிட்டோம்.